ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாய் மாமனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி, அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன, ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் நாத்தனார், பெரிய நாத்தனார் பொண்ணுக்கு மேரேஜ். அவளுக்கு நாங்கள் தாய் மாமன் சாப்பாடு செஞ்சு போடுறோம். இன்றைக்கி தாய் மாமன் சாப்பாடு அப்படின்றது ஒரு கல்யாண பொண்ணு தாய் மாமன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் மனை ஏறணும் அப்படின்ற ஒரு ஐதீகம். நம்மளுடைய பரம்பரையை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு வழக்கம். அது கிராமத்தில் ரொம்பவே அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒரு எதிர்பார்ப்பும் அதில் இருக்கும். உங்கள் மாமன் என்ன செஞ்சான், உங்கள் மாமே என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்ட்டு எல்லாமே கேட்பாங்க. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 15 பேத்துக்கு நான் சமைச்சிருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடை வடித்தாச்சு. இது தக்காளி ரசம் வச்சுருக்கேன். தக்காளி ரசம் எப்போதும் மாதிரி நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நச்சு நான் அது கூட புளியை ஊற்றி உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா நாம் கரைச்சி விட்டு தாளிக்கிறதுக்கு நான் வரமிளகாயும் வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அது ரெடி ஆகிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தது நம்ம சிக்கன் வறுவலுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னா, நான் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி, அதேமாரி ஒரு முந்திரி பருப்பு, ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் இதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கத்து கருவேப்பிலை கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஏன்னா நம்ம சாம்பாருக்கும் சரி, இல்லை நம்ம புளிக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டால் அதோடைய டேஸ்ட்டே நல்ல மணமாகவும் இருக்கும். அதை நம்ம அரைச்சி நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்க போகிறோம். இது நம்ம சிக்கன் வறுவலுக்கு தாளிப்பு. இதில் நம்ம எப்போதும் மாதிரி எண்ணெய் ஊற்றி சோம்பு, இதுக்கு நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 ஏலக்காயும் போட்டு வதக்கியாச்சு. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, சிக்கனை போட்டு இது கூட நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், அதேமாரி மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். நான் ரொம்ப மசாலா யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம அரைச்சதே நமக்கு போதும். நம்ம அரைச்சி வச்சதே அதில் நல்லா மசாலாவை போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் அந்த இதே நமக்கு போதும். போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கல் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு இறக்க போகும்போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம அரைச்சி வச்சதையும் அரைக்கும்போது ரொம்ப நம்ம மைய அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக முக்கால்வாசி இதுக்கு பதத்துக்கு அரைச்சி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அந்த அரைக்கிறதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சோண்டு காடை கிரேவிக்கு நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ரொம்பையும் நம்ம போட்டோம்னா அது ரொம்ப சதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பாதி நான் சிக்கன் வறுவலுக்கும் இன்னொரு மீதி பாதியை அரைச்ச அந்த மசாலாவை நான் காடை கிரேவிக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூட நம்ம எப்போது மாதிரி கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கருவேப்பிலை, அது கூட நம்ம மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டி கடைசியில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நான் இறக்கி வச்சுருவேன். இப்போ தாய் மாமன் பற்றி வருவோம். தாய் மாமன் அப்படின்றது நம்மளுடைய இலக்கியத்துலேயும் சரி, நம்மளுடைய பண்பாட்டிலையும் சரி, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் யார் அப்படின்னா, நம்ம தாய் மாமன்னு சொல்லலாங்க. தாய் மாமன் அப்படின்றவர் ஒரு அக்கா தங்கைக்கு இன்னொரு ஒரு அப்பாவா இன்னொரு நம்மளுடைய ஒரு பேக் போனால் அவங்களுக்கு இருக்கிறது யார் அப்படின்னா தாய் மாமா தான். தாய் மாமா தன்னுடைய குழந்தைங்கள, அக்கா தங்கச்சி பிள்ளைகள் யாருக்காவது ஒரு உடல் குறைபாடோடு பிறந்திருந்தால் கூட அவங்க தாய் மாமா தான் அவங்கள மேரேஜ் பண்ணி தன்னுடைய அக்கா பிள்ளைய நம்ம வாழ்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம மேரேஜ் பண்ணலன்னா வேறு யார் நமக்கு அக்கா தங்கச்சிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் என்னென்னா ஒரு நம்மளுடைய தாய் மாமா.
சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய அக்கா தங்கச்சி வந்து அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக கொஞ்சம் நொடிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய சீர் மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வளமாக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருக்கிறவங்க யார் அப்படின்னா தாய் மாமா தாங்க. இங்கே கிழக்கு சீமையில் இந்த மாதிரி வந்து திரைப்படத்தில் இருக்கிற நம்மளோட வாழ்வியலை தான் அவங்க அப்படியே வந்து படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து அவங்களுக்கு தாய் மாமா தான். தன்னுடைய அக்கா பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அப்பாவாக, இன்னொரு அப்பாவாக அவங்க வந்து தன்னுடைய குழந்தைங்களா அவங்கள வந்து கேர் பண்ணுறதுலேயும் சரி, ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ரோல் வந்து இந்த தாய் மாமனுக்கு தாங்க. வேறு விஷயங்களை யார்கிட்டையும் கூட நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி வந்து தன்னுடைய அண்ணா தம்பிகிட்ட தான் எல்லா விஷயங்களையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு. இந்த மாதிரியான தாய் மாமனுடைய சாப்பாடு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சு போடுறோம் எங்கள் நாத்தனார் பிள்ளைகளுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவருக்கு, அதாவது எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து 2 அக்கா, ஒரு இவர், 3 பேர் தான். பெரிய நாத்தனாருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க. சின்ன நாத்தனாருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். எல்லாத்துக்குமே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு மட்டும்தான் இன்னும் பெரிய நாத்தனார் பசங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதேமாரி நான் பெரிய நாத்தனார் வீட்டில் வந்து பெரிய நாத்தனார் பெரிய பொண்ணுக்கும் நான் இதே மாதிரி தான் நான் வந்து சாப்பாடு வந்து செஞ்சு போட்டு, அவளுக்கு வந்து ஒரு பட்டுப்புடவை 2500 ரூபாயில் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து, அவளுக்கு வந்து தாலி காசு, மாமங்காசும் நாங்கள் வந்து செஞ்சோம். அதேமாரி சின்ன நாத்தனார் அந்த ஒரு பொண்ணுக்கும் நாங்கள் அதேமாதிரி தான் செஞ்சோம். இப்போ இவ வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாத்தனாரோடைய சின்ன பொண்ணு, 2வது பொண்ணு. இவ வந்து ரொம்பவே பாசமாக இருப்பாள். எங்கள் வீட்டுக்காரரை கூட அவளுக்கு அவ்வளோவா பிடிக்கும். மற்றபடி வந்து எங்கள் அத்தை எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எது செஞ்சாலும் அவங்க வந்து கிறிஸ்டினில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்கள் மாமனார் மாமியார், பெரிய நாத்தனாரை மட்டும். அந்த தெருவில் வந்து இப்போ இந்த பிள்ளையார் சுற்றிக்கெலாம் வந்து கொழுக்கட்டைலாம் வந்து நாங்கள் தான் செய்வோம் ஹிந்துஸில். இங்கேருந்து நான் எது செஞ்சாலும் அவளுக்கு உடனே வந்து கொடுத்து விட்ருவேன். பாப்பா போய் கொடுத்துட்டு வந்துடுவா. அவள் அந்த தெருவில் எல்லாத்துக்கும் கொடுத்து, எங்கள் அத்தை செஞ்சது, எங்கள் அத்தை எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு பெருமை. அந்த மாதிரியான எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் யாருன்னா அவள் தான். அப்போ அவளுக்கு நம்ம நல்லபடியாக எல்லாத்தையும் மாதிரி தான் இருந்தாலும் அவளுக்கு வந்து நம்ம இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் 15 பேர்த்துக்கு நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து சொந்தக்காரங்களும் வந்திருக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து சேர்த்து வந்து சமைச்சிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, அது வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இதுக்கு காடை கிரேவிக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காடை கிரேவிக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கேன்னா, கொஞ்சோண்டு சோம்பு, எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், தக்காளி, அதேமாரி வந்து ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்கிட்டு காடையும் போட்டு, இது கூட நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காடையும் சேர்த்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன்லேருந்து மீதி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவையும் சேர்த்து வச்சு நம்ம இறக்கியாச்சுங்க. அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம கடைசியாக மல்லித்தலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. எப்போதுமே வந்து கடைசியாக மல்லித்தலை போடும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டோம்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையோடு இருக்கும். போட்டு அதையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது இந்த தாய் மாமன் நம்மளுடைய வாழ்வியலில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்மளுடைய அப்பா அம்மா கூட விட்டுறாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து நம்மளுடைய குழந்தைங்க வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செய்கிறோமோ அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நம்ம சின்ன இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சால் தான் அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கும் அந்த சடங்கு முறைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும்.
ஓகேங்களா. இப்போ நம்ம வீட்டில் வந்து பசங்க பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, நம்ம தாய்மாமனுக்கு இது மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய தங்கச்சி பிள்ளைகளுக்கும் நம்ம அக்கா பிள்ளைகளுக்கும் நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாமல் நம்மளுடைய செயல்கள் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா. சில பேர் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில பசங்க வந்து இந்த மாதிரி நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளைகளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நம்ம இந்த மாதிரி செய்கை மூலிமா செஞ்சால் தான் அவங்க மனசுக்குள்ளேயே நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள தானாகவே வரும். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காடை கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு இதெல்லாம் போட்டாச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இதுக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவோம். இது வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு வந்து நம்ம அதை ரெடி பண்ணிவிடுவோம். நான் மட்டனை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, மட்டனுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் நல்லா வந்து ஒரு 5-6 தடவை கழுவிடுவேன். என் தங்கச்சியெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா இத்தனை கழுவுற அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ தெரிலங்க, எனக்கு மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ஒரு நிறைய தடவை வந்து கழுவுனா தான் எனக்கு, அதுவும் ஓடுற பைப்பில் நல்லா வந்து திறந்து விட்டு நல்லா கழுவுனா தான் எனக்கு வந்து ஒரு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரும். அதனால் நான் நல்லா வந்து கழுவிட்டு அது கூட நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி வந்து வேக வச்சேன். அது கூட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வேக வச்சுருக்கிறேன். இந்த சைடு வந்து காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்களா. எப்போதுமே நம்ம வந்து ஈயப்பாத்திரத்தில் செஞ்சாலும் கூட இது வந்து இருப்பு சட்டி. எங்கள் பாட்டி, எங்கள் மாமனாரோடைய அப்பா வந்து வச்சுருந்த இருப்பு சட்டி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அழகாக புளியாக இருக்கும். இது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அதில் தான் செஞ்சேன். அதுலேருந்து நான் வந்து சில்வர் பாத்திரத்துக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னா நம்ம மட்டன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. மட்டனை வந்து வேக வச்சு இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். மட்டன் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது கூட நான் வந்து சோம்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம், அதே மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, ஒரு 3-4 முந்திரி பருப்பு, இது கூட தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு வந்து நான் வந்து மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கசகசா அண்டு அது கூட வந்து அந்த பூ இருக்கும் பார்த்திங்களா, பூ ஜாதி பூ, அந்த மாதிரி ஜாதிக்காய் அந்த இதெல்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குவேங்க. இப்போ எங்களுக்கு 1/4 கிலோ மட்டன் செய்யணும் அப்படின்னா நான் வந்து 5 ரூபாய்க்கு மட்டும் ஒரு பட்டை கிராம்பு பாக்கெட் அப்படின்னா 5 ரூபாய்க்கு நம்ம மளிகை கடையில் கொடுப்பாங்க. இப்போ இது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு செய்கிறதுனால நான் வந்து ஒரு 3-4 பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் நான் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி அரைச்சி செஞ்சேன். நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு மட்டும்தான் நான் வந்து கசகசா போடுவேன். சிக்கனுக்கு வந்து போட மாட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது சிக்கனுக்கு போடும்போது. அதேமாரி அந்த பூவையுமே வந்து மட்டனுக்கு தான் போட்டு நான் வந்து வதக்கி வந்து செய்வேன். இது வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம எப்போது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மட்டன் குழம்பு வந்து இங்கிட்ட வதக்கி அந்த கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குண்டானில் நான் வந்து போட்டிருக்கேன். நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் புளி கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வந்து கறி வந்து வெந்துருச்சு. கறி வெந்ததுக்கப்புறம் இதில் போட்டு நம்ம திருப்பி இன்னும் ஒரு 2-3 கொதி என்ன புளி தண்ணியோடு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா போட்டு சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து கடைசியாக கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இறக்கி வச்சிட போகிறோம். இந்த சைடு வந்து காடை கிரேவிக்கு வந்து நானாக தான் வந்து மசாலா நான் வாங்கலை கடையில். இதில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, சும்மா ஒரு 2 முந்திரி பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை ஒரு கத்து எல்லாத்தையும் போட்டு
நான் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மையாக அரைச்சிக்கிட்டு இது கூட நான் காடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், லைட்டாக மல்லித்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டு இந்த அரைச்சி வச்சதையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சு நான் வந்து காடை கிரேவியும் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சரியான கொழுப்புங்க இந்த மட்டன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து செஞ்சதோடு சரி உப்பு மட்டும் போதுமான்னு பார்த்துட்டு அதை அப்படியே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் குழம்புலாம் ஊற்றிலாம் சாப்பிடல. இந்த காடை கிரேவியும் சிக்கன் அதேமாரி ரசம் இது மட்டும் தான் நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். வந்து பாருங்கள், சிக்கனும் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து வந்திருக்குது. இது வந்து காடை கிரேவி, இது வந்து ரசம், தக்காளி ரசம். இது வந்து காடை வறுவல், காடை 65 கூட சொல்லலாம். இது தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன்.